ஹாய், நான் உங்களோட வெங்கட் ஃப்ரம் விக்கி டெக்கி அண்ட் காஷிவ் இன்ஃபோடெக். ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இன்றைக்கி உங்ககிட்ட பேசுகிறது. எல்லாமே ஆக்சுவலாக ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, மணி மேகலை கந்தசாமி அப்படின்ற ஒருத்தங்க கேட்டிருக்காங்க. ஹாய் சார், ஹவு டு பிகேம் ஏ சாஃப்ட்வேர் டெவலப்பர்? ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர் எப்படி ஆகிறதுன்னு கேட்டிருக்காங்க. அம்மா ரொம்ப சந்தோஷங்க. சாஃப்ட்வேர் டெவலப்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெவ்வேறு வகைகள் இருக்குது. ஒன்று அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஒரு வெப்சைட் பண்ணால் ஒரு மொபைல் ஆப் பண்ணுறவனை ஒரு அப்ளிகேஷன் டெவலப்பர்னு சொல்லுவாங்க. அதே பார்த்தீங்கன்னா ஒரு ரிசர்ச் டேட்டா அனாலிட்டிக்ஸுங்க, டேட்டாவை வச்சு ரிசர்ச் பண்ணுறவனை டேட்டா சயின்ஸ், மெஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க. டேட்டாக்கெல்லாம் ஸ்டோர் பண்ணுற ஒருத்தனை எஸ்கியூஎல் டெவலப்பர்னு சொல்லுவாங்க. அதை இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணுறவனை நெட்வொர்க் இன்ஜினியர்னு சொல்லுவாங்க. லைக் சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியர், அதை செக்யூர் பண்ணுறவங்க சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியருங்க. அதை ஸ்டோர் பண்ணுறவங்க க்ளவுட் இன்ஜினியர்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வெவ்வேறு வகையாக பரிமாற்றங்கள்னு சொல்லுவாங்க. இந்த டேட்டாக்கள்லாம் டெஸ்ட் பண்ணுறவங்க டெஸ்ட் இன்ஜினியர்னு சொல்கிற சாஃப்ட்வேர் டெஸ்டர்னு சொல்லுவாங்க. வெவ்வேறு பரிமாற்றங்கள் இருக்குது ஒரு இன்ஜினியர் சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஆகிறதுக்குங்க. இதில் மேஜராக பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷராக இருக்காங்க அப்படின்னா இந்த வெப் டிசைனிங் அந்த மாதிரி ஏரியாவில் நுழைஞ்சினா ஈஸியாக போயிடலாம். நெட்வொர்க் இன்ஜினியர் மாதிரி நுழைஞ்சாலும் ஈஸியாக போயிடலாங்க. நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாங்க, நம்பர்ஸ் கொடுத்துருப்பேங்க, அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் நான் தரேங்க. அது மூலமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா உதவியும் நாங்கள் பண்ண தயாராக இருக்குங்க. நன்றி. சரி, கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சவங்க பெரிய நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிக்கிறேங்க. கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள். ஏங்க ஷேர் பண்ணோம்? நல்லதை பகிர்வோம், நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நாம் வீழ்ந்தாலும் நம் இனம் வாட்டுங்க. வாழ்க தமிழ். திஸ் இஸ் வெங்கட் சைன் ஃப்ரம் விக்கி டெக்கி அண்ட் காஷிவ் இன்ஃபோடெக்.